பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேச என் மனதிலே கர்த்தர் சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறேன். ஏனோ திரும்பவும் அதை பேச வேண்டும் என்று என் மனதிலே ஒரு உந்துதல் வந்தது. ஆகையினால அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கப் போகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆமையா அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்துக்கொண்டு, நான் சரியாக தான் சொல்கிறேனா இல்லை கண்ணூரி அவர் ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு பார்க்குறக்காவது உங்களுடைய பைபிளை எடுங்க. ஏன்னா இன்றைக்கி சபைகளில் பைபிளை மறக்கிற அளவுக்கு பல காரியங்கள் வந்து விட்டது. ஏன்னா எல்இடி டிஸ்பிளேக்கள் வந்துருச்சு, பாட்டு அதில் வந்துடுது, வசனம் வந்துடுது, காணா குறைக்கு மொபைல் ஒன்று வந்துடுது. மொபைலில் எல்லாம் வருது. சபைக்குள்ளே உட்காந்து பார்க்குறான், எதை பார்க்குறான்னு தெரியாது. ஐயர் நினைப்பார் வசனத்தை தேடுறான்னு, ஆனால் இவர் எதோ ஃபேஸ்புக்கில் தேடிக்கிட்டு இருப்பார். ஆகையினால நான் அடிக்கடி சொல்கிறது அதுக்கு தான், பைபிளை கையில் எடுக்கணும். ஏன்னா இந்த வேதம் ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நாம் கீழே வைக்கிற கூட ஒன்றுமில்லை. ஒரு நகை 10 பவுன் நகை பெட்டி இருந்தால் எங்கே வைப்பீங்க? சாதாரண கீழே வச்சுருவீங்களா? வைக்க மாட்டோம். எங்கே வைப்போம்? பீரோக்குள்ளே லாக்கரில் வைப்போம் பிரதர். அதை விட விலையேற பெற்ற பொக்கிஷம் இந்த வேத புஸ்தகம். ஆகையினால எங்கே வச்சிருந்தாலும் தேடி கையில் எடுத்து யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை எல்லாரும் திருப்பி வைத்து கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நீங்களும் தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருந்தீங்களா என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை
படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது, மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கேயும் நான் வாசிக்க சொல்றேன். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் படித்திருக்கலாம், ஒருவேளை இப்பொழுதுதான் வாசிக்கலாம். மனிதனுக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க தலையில் எழுதிட்டாருங்கிறாங்க. ஆனால் என் வேதம் அப்படி சொல்லலை. சில நேரம் நம்ம கஷ்டப்பட்டோம்னா சொல்றோம், ஏன் தலையெழுத்து தான் அப்படிங்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் நமக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அது எத்தனை தடை வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் சோதனைகள் வந்தாலும் குறித்ததை அவர் குறித்தபடி நிறைவேற்றியே தீருவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை யோபு நிறைவில் சொல்லியிருந்தா நாம் தியானிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், ஊஸ் தேசத்திலே ஒரு பெரிய ஆளாய் மதிக்கப்பட்டவன். ஏன்னா அவனே சொல்றான் 29ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனத்தில் பார்க்கிறோம். சென்று போன மாதங்களிலும், தன்னுடைய பிரசங்க வாக்கியத்தில் சொல்றான், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். இப்ப எப்படி இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம், அப்பொழுது எல்லாம் இருக்கும்போது அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகளை என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். கன்மலைகளிலிருந்து எனக்காக ஒரு எண்ணெய் நதி ஓடி வந்தது. அப்போது இருந்த செல்வ நாட்கள் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். ஆனா எல்லாம் இழந்து போன பிறகு அவன் நம்புறான் பாருங்க, அதுதாங்க விசேஷம். என்ன அவன் சொல்றான், என்ன சொல்றான்? யோபு 14 வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்தில், ஒரு மரத்தை குறித்தாகின நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப என்ன செய்யும்? தொழிற்கும். மண்ணிலே தரையிலே வேர் செத்தாலும், அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளங்கிளம் போல கிளைவிடும். ஆனா மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் போயிடுச்சு, சொந்த பந்தங்கள்லாம் போயிடுச்சு. மனைவி கூட இன்னுமா உத்தமத்தில் உயிரோடு இருக்கிற, யாயா சாகலைன்றார். அவரே சொல்றார் 19:7, இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன்,
கேட்பார் ஒருவர் இல்லை. 19:7 இதோ இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. ஏன்னா அவருக்கு அறிமுகமானவர்கள் அந்நியராய் போய்விட்டார்கள், பந்து ஜனங்கள் விலகி போய்விட்டார்கள், சிநேகிதர்கள் மறந்து விட்டார்கள், மனைவியின் சுவாசம் அவனுக்கு வேறுபட்டு விட்டது, வேலைக்காரன் கூட மதிக்க மாட்டேன்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்றாரு, எனக்குன்னு ஒன்று ஆண்டவர் குறித்து வச்சிருப்பார். இன்றைக்கு ஒருவேளை எல்லா நம்பிக்கைகளும் அற்று இனிமே என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பீங்களோ அல்லது தொலைக்காட்சியில் கேட்பீங்களோ, இனிமே என் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உனக்குன்னு ஒன்றை குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கட்டாயம் அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றியே தீருவார். ஏன்னா அவர் யாரு? நம்ம பழைய பாட்டு ஒன்று உண்டு, எல்லாருக்கும் தெரியும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி வாரி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி வாரி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்களே, நேச ஆவி வீச செய்யுமே, எங்கு நொந்துருகி வந்த மக்களே, நேச ஆவி வீச செய்யுமே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்ட மாட்டிரோ, இந்த மாயலோக நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வல்ல ஆவி வாரி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி வாரி ஊற்றுமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. யோபு எல்லாம் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவரே எல்லா நம்பிக்கை இழந்து சொல்றார். 27:15 இப்போதும் என் நம்பிக்கை எங்கே? நான் நம்பினதை காண்பவன் யார்? எல்லாம் இழந்து நிற்கும் போது உங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. எல்லாம் போன பின்னாடி இனி என்னப்பா இருக்குமோ? இந்த வசனம் யோபு எல்லாவற்றை இழந்து மனுஷனுடைய வார்த்தையினால நொந்து போய் அவனே சொல்றான், எந்த மட்டும் யோபு 19:2 வாசிக்கிறோம், எந்த மட்டும்
என்னை வார்த்தையினால் நொறுக்குவீர்கள். என்ன ஆறுதல் சொல்ல வந்தவன் அலட்டுகிறவனாய் மாறிவிட்டான். கடைசி வரை கரம் பிடித்து நிற்பேன் என்று சொன்ன மனைவி இன்னுமா சாகலையான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். இந்த நிலையில ஒரு வார்த்தையை சொல்றாரு, எனக்குன்னு ஒன்றை அவர் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குன்னு ஒன்றை குறிச்சிருந்தா, நீ விசுவாசத்தோட காத்திருந்தா, ஏற்ற வேளையிலே அதை நிறைவேற்றித்தான் தீர்வார், நிறைவேற்றித்தான் தீர்வார், நிறைவேற்றித்தான் தீர்வார். என கண்பானவர்களே, அநேக நேரங்களில் இதுதான் நமக்கு விளங்குறது இல்லை. அனுபவப்படும் போது தான் அது விளங்கும். எல்லாத்தையும் இழந்து நிற்கிற யோபுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் என்ன? எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? 23:13 வாசிக்க கேட்போம். 23:13 வாசிக்க. அவரோ வென்றால், அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன மனுஷன் தான் இந்த உலகத்துல மாறுவான். ஏன்னா டாக்டர் மோசஸ் ராஜசேகர் பாடினார். ஏன்னா அவர் இன்னைக்கு கண்ணு தெரியாது போயிட்டார் உலகத்தில். இன்னைக்கு ஆனால் அவர் பாட்டு அநேகரை ஈர்த்து கொண்டு இருக்கிறது. மைனர்ல ரொம்ப அழகா பாடினார். மாறும் இவ்வுலகிலே மாறாத உன் கிருபை, மாறும் இவ்வுலகிலே மாறாத உன் கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவார், மாறாத தேவன் இயேசுவல்லோ, மாறிடும் மனிதன் மாறிடுவார், மாறாத தேவன் இயேசுவல்லோ, மாறும் இவ்வுலகினிலே மாறாத உன் கிருபை. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், மாறாத தேவன் நீரல்லோ. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், மாறாத தேவன் நீரல்லோ. நேற்றும் இன்றும் நாளையும் கூட மாறாத தேவன் எனக்கது போதும். மாறும் இவ்வுலகினிலே மாறாத உன் கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவார், மாறாத தேவன் இயேசுவல்லோ. கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவேன்னு சொல்றீங்களப்பா. எத்தனையோ பேர் தொலைக்காட்சியில் கேட்குறீங்க, என் பிள்ளைக்கு 35 வயசாச்சு, 36 வயசாச்சு, திருமணம் நடக்கலையா? எத்தனையோ மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் போயிடுறாங்க, அவளுக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்குன்னு ஒன்றை குறித்திருப்பார். ஏன்னா மற்றவங்க சொல்லாங்க இன்னாருக்கு இன்னார்னு தேவன் எழுதினார், ஆனால் இறைவன் குறித்து வைத்திருக்கிறார். இல்லாட்டா சில நேரம் நீங்களே சொல்லுவீங்க, சில குடும்பத்தை பார்த்துட்டு கரெக்டாக ஆண்டவர் இணைச்சிருக்காரியா, கரெக்டாக இணைச்சிருக்காருமோ. நம்ம எத்தனை பேரை பார்த்துருப்போம், பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற இவங்க கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கு. ஜாடிக்கேற்ற மூடி மாதிரிம்பாங்க. ஜாடிக்கேற்ற மூடி மனுஷன் சேர்க்கிறான், ஆனால் கர்த்தர் சேர்க்கிறது ஒருமனப்பட்ட ஆவியோடு. உங்களுக்குன்னு குறிச்சிருக்கிறத கட்டாயம் அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். என கண்பானவர்களே, அநேக நேரங்களில் இது நமக்கு விளங்கலை.
ஏன்னா அவரோ வென்றால் ஒரே மனமுள்ளவராய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவரே கேட்கிறார் 23:13. அவரோ வென்றால் ஒரே மனமுள்ளவராய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவரை யாரும் திருப்ப முடியாது. ஏன்னா வாக்கு பண்ணினார்னா வாக்கு பண்ணதுதான். பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது, மனம் மாறுறதுக்கு ஒரு மனுப்புத்திரன் கிடையாது, சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டாரு. அவர் வசனித்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்றித்தான் தீருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் என் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சனாதான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே வசனத்தை நாம் அனுபவித்து பார்க்கணும், தியானிக்கணும். ஏன்னா தாவீது பாடும்போது சொன்னார்ல, ஒரு பாட்டை பாடினார். அப்போ பாடினா உங்களுக்கே தெரியும். உன் வசனம் தியானிக்கையோ இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், இருக்கரத்தா தாங்கியம்மை திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீர் வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீர் வளைந்திடுமே, இருக்கரத்தால் தாங்கியம்மை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையோ களிமண்ணால் அனுதினம் வளைந்திடுமே. அல்லேலூயா. அவருடைய வசனத்தை தியானிக்கும் போதுதான் நமக்கு தெரியும் நமக்கு என்ன குறிச்சிருந்தார். நான் பிறக்கும் போது நல்லா தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா கவியரசர் கண்ணதாசன் கூட சொன்னால் பிறந்தேன், பிறந்தது தெரியும், ஆனால் யார் அன்னையை கண்டதில்லைன்னா. ஆனால் எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா முகம் தெரியாது. ஆனால் பிறக்கும் போது நல்லா பிறந்தேன் அவங்களே சொன்னது. ஒரு 2 வயசில் அம்மை நோயின்னு ஒன்று வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு. இந்த கண்ணு இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக வந்துருச்சு, இந்த பக்கத்து மணி இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. ஆகையினால கண் பார்வை போய் குறைய ஆரம்பிச்சிச்சு. எங்கெங்கோ கொண்டு பார்த்தாங்க, என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க, ஆனால் ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. கடைசியில் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொன்னாங்க, இனி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான் அவங்க குறித்தது. இனிமேல் ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு கண்பானவர்களே, அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இனிமே என்னத்துக்கு பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம், சோத்துக்கு தண்டம் பூமிக்கு பாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணு போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அது 2 வயசில் கண்ணு போயிடுச்சு. 5-6 வயது வரைக்கும் வீட்டிலே தான் உட்காந்துருப்பேன், வாசலில் தான் திண்ணை தான், அந்த திண்ணையில் உட்காந்துருப்பேன். எப்போ சாப்பிடுவானாலும் சாப்பிட, என்ன வாழ்க்கை எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஃபாதர் சொன்னாரே, பாட்டில் சொன்னாரே, எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு போதும் கைவிடாத தெய்வம், எந்த நிலையில் இருந்தாலும் ஒன்று வெறுக்காத ஒரு தெய்வம். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையா? நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ஏன்னா பிறப்பில் எனக்கு இந்த பைபிளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எனக்கு காயத்ரி மந்திரம் தெரியும், விஷ்ணு சகசரநாமம் தெரியும், சுக்லாம்பரதம் சொல்ல தெரியும், அதைத்தான் சொல்லி கொடுத்தான். எனக்கு இது தெரியாது. ஆனால் அவங்க ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னாங்க, உன்னை கொண்டு போய் வேத பாடசாலையில் விட்டுருவோம். எங்கள் வேத பாடசாலை இதுலேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. அங்கே கொண்டு விட்டுருவோம், அங்கேயாவது மந்திரம் படித்து புண்ணியத்தை சம்பாதிக்கிட்டு விட்டான். அதான் அவன் குறித்தது. அது மட்டும் இல்லை, ஒரு கண்ணு கொஞ்சம் பார்வை இருந்துச்சு, இந்த இடது கண்ணு பார்வை இருந்தது. 1966 நான் ஸ்கூலுக்கு வரும்போது அவங்ககிட்ட இந்த கண்ணை எடுத்தால் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பேன்னாங்க. இருக்கிறதும் போச்சு. எல்லாரும் சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்வை தெரிஞ்சு அங்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ இதுவும் போச்சு, இனி ஒன்றுக்கு ஆக மாட்டேன். ஏன்னா நம்ம அடிக்கடி பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சுருக்கோம். உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்திடுவார், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்திடுவார், இது யாருக்கு புரியும். உதவாத எல்லை உருமாற்றினி, ஒன்று மரியாத எல்லை உருவாக்கினே. உதவாத எல்லை உருமாற்றினே, ஒன்று மரியாத எல்லை உருவாக்கினே, ஒன்று மரியாத எல்லை உருமாற்றினே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், உண்மை மறந்தால் எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், உண்மை மறந்தால் எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஒண்ணுக்கு உதவாத பாத்திரம். ஏன்னா ஒரு வீட்டில் பலவிதமான பாத்திரங்கள் உண்டு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 3:15, ஒரு பெரிய வீட்டிலே வெள்ளியும் பொன்னுமான பாத்திரங்களும் அல்லாமல்
மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுகிற தேவன். இப்ப தெரியும், அப்ப தெரியாது. ஏன்னா ரெண்டு கண்ணு தெரிஞ்சவங்கள வெள்ளி பாத்திரம் மாதிரி, தங்க பாத்திரம் மாதிரி, பொன் பாத்திரம் மாதிரி பத்திரமா வா 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 ஓடியா ஓடியா சாப்பிடு சாப்பிடு. என்னை ஒருவே கூப்பிட்டதில்லை. கேட்டால் சாப்பிட்டு என்ன வெட்டி கிழிக்க போகிறாரு, என்னத்தை வெட்டி முறிக்க போகிறாரு. அதனால தான் இன்றைக்கி நான் ஹாஸ்டலில் படிச்சிருக்கிறவங்கள கூட ஒன்றுக்குமே யார் உதவாதுன்னு சொன்னாங்களோ என்கிட்ட கொண்டாம்பே. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நமக்கு விளங்காதுங்க, தேவனுடைய நடத்துதல் நமக்கு தெரியாது. ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கு விளங்காது. ஏன்னா அவர் செய்கிற காரியம் யோபு 5:9 வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். 2 கண்ணு போன பின்னாடி எங்கள் அம்மா ஒரு நாள் பார்த்தாங்க. வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா வயசானவர் கட்டி கொடுத்துட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் எந்த இடத்துலேருந்து வந்தேன், இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே எப்படி வச்சுருக்காருங்கிறத எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றினதை உங்களுக்கு சொல்லணும். எங்கள் அப்பா வயசானவர், அவருக்கு முதல் மனைவி இறந்துட்டாங்கன்னு தெரியல எனக்கு, அதனால் 2ஆவது தரமாக கட்டி கொடுக்கப்பட்டாங்க நாங்கள். ஆனால் அவருக்கு ஒரு பைத்தியம் வந்துட்டு அமாவாசை வந்தால் வேட்டியை கையில் பிடிச்சிக்குவார். இந்த பைத்தியக்காரனை கொண்டு கட்டி வச்சு அவர் 3 பிள்ளை விட்டுட்டு அவர் ஒரு நாள் கிணத்துல ஊற்றி செத்து போயிட்டான். எங்கள் அம்மா பார்த்தாங்க, புருஷன் போயிட்டான், எல்லாம் போச்சு, நான் இனிமேல் என்ன செய்ய? இந்தா என்னால் முடிஞ்சது ஒரே ஒரு பாத்திரம் வாங்கி தரேன், இதை வச்சு எங்கேனாலும் சோறு வாங்கி சாப்பிட்டுக்கன்னு குறிச்சாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி வைக்கலை. அநேகரை போஷிப்பதற்கு யோசேப்பு எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல என்னை பயன்படுத்தினார். அல்லேலூயா. யோசேப்பு அடிமையாத்தான் கொண்டு போகப்பட்டான். ஆனால் அவன் சொல்றான், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19 21 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 50 19 21 வரை வாசிக்க கேட்போம். யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அதனால தானே ஒரு பாட்டை பாடுறேன். என்ன பாட்டு உங்களுக்கு பாடினா நீங்கள் சொல்லுங்க, தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுபவர் நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். அற்புதங்கள் 1000 அன்பரே உன் கரங்களிலே, அற்புதங்கள் 1000 அன்பரே உன் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன்.
நல்லவரே உன் நன்மைகளை நினைக்குதே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. யோசேப்ப 20 காசுக்கு வித்துட்டான். அந்த மட்டுக்கும் பரவாயில்ல, என்னை விற்கலை. ஏன்னா விற்றா வாங்குறவனு கேட்பான், இவனை வச்சு என்ன செய்யணும். அவனையாவது விற்கும் போது நாடகத்தில் பார்த்துருக்கேன், யோசேப்பு பல்ல பிடிச்சி பாருங்க, இந்த வாலிபன் நல்லா வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி விற்றான். நம்மளை என்ன சொல்லி விற்கிறது? ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு கண்பானே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயதில் ஒரு வாளிதாரண்டா போய் சாப்பிட்டு. இதை தான் அவங்க குறித்தது. ஒரு நாள் எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தார், திருநாவுக்கரசுன்னு. அவர் எல்எம்பி, இப்போ எம்பிபிஎஸ், அப்போ எல்எம்பி. அவர் என்ன சொன்னார், எப்பா நீ வாளியும் கொடுக்க வேண்டாம், வேற ஒன்றும் தர வேண்டாம், நான் உனக்கு அட்ரஸ் தானேன், போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டுவான்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில், ஏன்னா அந்த காலத்தெல்லாம் பிளைண்டில் தேடி பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுப்பாங்க பேப்பரில், தெரியுமா? இப்போ பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க, தேடி போய் கிராமங்களில் இருக்கிற பார்வையற்றவங்களை கூப்பிட்டு வருவாங்க. இப்படி அவர் ஒரு டாக்டராக இருந்ததுனால இங்கிலீஷ் பேப்பரை படித்து பார்த்து, நான் அந்த அட்ரஸ் தானேன், இதில் கொண்டு விடுனாங்க. இதில் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு சொல்லிட்டு போனாங்க, இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சது, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, இதுதான் உனக்கு வீடு, இதுதான் உனக்கு சொந்தம், இதுதான் உனக்கு உறவு, எல்லாம் விட்டுட்டு போனாங்க. அன்னைக்கு விட்டுட்டு போனது 1967. அதுக்கு பிறகு நான் பார்க்கும்போது அவங்க செத்தது தான் பார்த்தேன். எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் இழந்து வந்தபோது நான் கூட நினச்சேன், ஐயோ இனிமேல் வாழ்க்கையில் இருண்டு போன மாதிரி அனுபவம் இருக்கு, இனி என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம். அவர் வாழ வைக்கிற தெய்வம் ஐயா. நமக்குன்னு குறிச்சிருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் படித்தாங்க, நானும் படித்தேன். அந்த காலத்தில் பெரிய பத்து சின்ன பத்து எல்லாம் இருக்கும், பியூசிலாம் இருக்கும் காலேஜில். நான் படித்து முடிக்கிற வருஷத்தில் தான் 78 தான் +2 ஸ்டார்ட் ஆச்சு. இது வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு ஓடா நிம்மதியாக உட்காந்துருந்தோம். லீவ் விட்டால் கூட போய், ஐயா எனக்கு யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லியாவது அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு திருப்பி இருப்பேன். சில நேரம் வீட்டுக்கு போய் 2 நாளில் திரும்பி வந்துடுவேன், ஏன்னா இருக்க இடம் இருக்காது. இப்படி இருந்த காலம் போச்சு. இனி 12 முடிச்சாச்சு. ஏன்னா அங்கே 10 வரைக்கும் கூட நான் படிக்கும் போது 8 வரைக்கும் தான் இருந்துச்சு. வெளியே போய் தான் செயின்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரியில் படிக்கணும். புனித யோவான் உயர்நிலைப் பள்ளி இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்குல்ல இருக்குது. அப்போ நான் படிக்கும்போது மாசிலாமணி, விசிஎஸ் மாசிலாமணி ஹெட் மாஸ்டர், மரியாதைக்குரிய செல்வின் சிரோமணி ஊழியக்காரர், இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கத்தருக்குள்ளே நினைஞ்சார், நித்திரை அடைந்தார். அவர் நல்ல பேச்சாளர், அவரெல்லாம் எனக்கு கிளாஸ் டீச்சர். அப்படி இருக்கிற காலத்தில் நான் இனி என்ன செய்வோம், எனக்கு வழி தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே வந்து உட்காந்து இத்தனை நாள் உங்களுடைய வார்த்தையை கேட்டேன், வசனத்தை கேட்டேன், பாட்டை பாடினேன், இந்த இடத்த விட்டு இனிமேல் போக நான் எங்கே போக, எங்கே போகிறது தெரியாமல் இருந்தபோது ஒரு பத்திரிக்கை பேப்பர் படித்து ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுவும் யாருன்னா எங்கள் அண்ணன் ஒய்ஃபு. ஏன்னா இங்கே வீட்டுக்கு வந்துட்டால் சோறு போடணுமே, அதுக்காக சொன்னாங்க, எப்பா உனக்கு இந்த வேதக்காரங்க இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே கூப்பிட்றாங்க, எதுக்கு, கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் பைபிள் சொல்லி தராங்களாம். அங்கே போனீங்கன்னா 3 நேரம் சாப்பாடு இருப்பா, நீ வாட்டில் இருக்கலாம், நீ வாட்டில் இருக்கலாம். சோத்தைத்தான் பேசுனான ஒளி வேறு எதையும் குறிக்கலை. ஆனால் அங்கே போய் படிச்சுட்டு வரும்போது 1978 போனேன். அங்கே 4 வருஷம், 82 83 திரும்பி வந்தேன். வந்து கல்லூரி வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கும்போது எனக்கு தெரியாது, மரியாதைக்குரிய SMA ஜின்னா மதுரையில் பெரிய பார்வையற்றோர் அசோசியேஷன் வச்சுருந்தார், இந்திய பார்வையற்றோர்னு சொல்லி. அதெல்லாம் தங்கியிருந்து படித்து மதுரை கல்லூரியில் தான் 2 பட்டத்தையும் வாங்கினேன், MA BA 2. ஒன்றும் பிரயோஜனப்படலை.
கடைசியில் எல்லாம் படித்து முடித்து பட்டத்தை தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு மாட்டுத்தமிழில் போய் சீப்பு விற்பேன், கண்ணாடி விற்பேன், போய் பெண்ணு வைப்பேன், எல்லாம் தான் விற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வேதாகமத்தை படிச்சிருந்ததுனால எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர் நமக்குன்னு குறிச்சிருக்கணும்ல, இல்லாட்டா வராதே. இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஆள் தான் ஒருத்தர், கோயில் பிள்ளை, சென்னையில் இருக்கார், இங்கேயும் கூட்டம் நடத்துகிறார் பனகுடியில். அவர் ஒரு நாள் சொன்னார், எப்பா இவ்வளவுலாம் நல்லா பைபிள் படிச்சுட்டு வந்துட்டு ஏன் ஊழியத்துக்கு போகக்கூடாதான்னார். நான் சொன்னேன், என்னை ஆண்டவர் கூப்பிடணும்ல, ஆண்டவர் கட்டி இருக்கிற கழுதையை அவுத்துட்டு வர்றது தான் போய் என்னை அனுப்பியிருக்காருன்னார். அவர் கட்டி கிடக்கிற கழுதை என்ன செய்யணும், அவுத்துட்டு போவந்தேன்னார். போய் சிஐபி நிறுவனத்தோட 2 ஆண்டுகள் இருந்தேன். அதன் பிறகு பாஸ்டர் டட்லி தங்கையா அசம்பிளிஸ் ஆஃப் காட் அவரோட இருந்தேன். பின்னாடி அண்ணன் மோகன்சியோட 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் பொற்செல்வன் ஆசிரியரோட கூட இருந்தேன். இப்படியெல்லாம் இருந்து எல்லாருமே நம்மளை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஃபோட்டோ கிட்ட எல்லாம் வைப்பாங்க. அதுக்கு பிறகு சொல்லிடுவாங்க எங்கிட்ட ஃபண்டு இல்லைப்பான்றாங்க. திரும்பி அதே நிலை, பழையபடி அதே நிலைமை. ஆனால் கொஞ்ச நாள் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தனால பாதி பேர் அவங்களுக்கு என்ன ஊழியம் பண்ணுறான், எதுவும் உதவி செய்ய மாட்டான். இப்படிலாம் இருந்த நிலையை தான் ஆண்டவர் எனக்குன்னு ஒன்றை குறிச்சிருந்தார். இந்த பார்வையற்ற மக்கள் மத்தியில் ஏன் ஊழியம் செய்யக்கூடாது? ஏன்னா எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் வந்தால் வந்து பிரியாணியை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து ஆடி பாடி மகிழ்வாக அன்பு கூறுவேன்னு கட்டி பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வரமாட்டான். ஒரு சமயத்தில் ஒரு குடும்பத்தில் கணவன் இழந்த போது அடக்கம் பண்ணுறது கூட ஒருத்தருக்கு மனம் இல்லை. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இப்படியே தான் இருக்கணுமா, யாரை நான் அனுப்புவேன்? ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பழைய பாடல் உண்டு, ஐஸ்வர்யவானுக்கு கூட ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரை யாவது அனுப்பிடுமே. 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரை யாவது அனுப்பிடுமே. யாரை நானும் அனுப்பிடுவே, யாதான் போவார் எனக்காக, யாதான் போவார் எனக்காக. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். ஐஸ்வர்யவானுக்கு அங்க போன உடனே அக்கினியில் இருக்கிறான். லாசரை பார்த்து ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். அவனுக்கு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? ஆண்டவரே கொஞ்சம் லாசருவை ஒரு சொட்டு நுனியில் விரலை நினச்சி என் நாக்கை குளிர பண்ணுறதுக்கு கொஞ்சம் அனுப்ப மாட்டீங்களா? அவர் கேட்டார், அப்பா மனசு இருந்தால் கூட வர முடியாது, ஏன்னா அந்த டைம் முடிஞ்சு போச்சு, பிளவு இருக்கு அப்படின்னார். அப்போ சொன்னா, ஒன்றே ஒன்று, எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வந்துடாதபடிக்கு அவங்களுக்கு ஆலோசனை செலவாது அனுப்பும். ஆண்டவர் சொன்னா, அது முடியாதுப்பா, அதுக்கு எத்தனையோ ஊழியக்காரனை வச்சுருக்கேன்னார். எனக்கு கண்பானவர்களே, இந்த பார்வையற்ற மக்கள் மத்தியில் எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த கண்ணீரை அவர் இறந்த போது அடக்கம் பண்ணக்கூட ஆள் இல்லை. கடைசியில் நாங்களே 2 கண்ணும் தெரியாமல் குழியை தோண்டி 4-5 பேர் இன்றைக்கி என் கூட தோண்டினவர் உயிரோடு இருக்கார். அவரை கையை காலை ஒடிச்சு வச்சு அடக்கம் பண்ணோம். அப்பந்தான் ஒரு சத்தம் கேட்டுச்சு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். அன்னைக்கு புறப்பட்டு ஒரே ஒரு சின்ன 300 ரூபாய் பையில் வச்சுக்கிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தேன். எதுக்கு? ஊழியம் பண்ண. எல்லாரும் குறித்தாங்க, சரி சரி போய் ட்ரெயினில் ஏறி போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அடுத்த ட்ரெயினில் வந்துரு. சிலர் சொன்னான், ஆமாம் ஆமாம் இவருக்கே போடுறதுக்கு மறுசட்டை இல்லை, இவர் போய் ஊழியம் பண்ண போகிற ஊழியம் அப்படின்னா. இப்படி தான் பேசுனது என் காதில் கேட்டுச்சு. எனக்கு கண்பானூர்லே வந்து இறங்கி ட்ரெயின்லேருந்து வந்து இறங்கும்போது கூட 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பேர் டிஃபன் சாப்பிட்டு வந்தோம், இருந்த காசும் போயிடுச்சு, ஒன்றும் கிடையாது. கன்னியாகுமரியில் முதல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இன்றைக்கி அந்த அம்மா இருக்காங்க, ஜெஸ்ஸின்னு,
அந்த டீச்சர் அம்மா தான் அன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே பிரசங்கம் பண்ணால் அங்கே இருக்க அநேகர் இங்கெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, இங்கெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, தடை. ஆனால் ஆண்டவர் எனக்கு குறிச்சிருக்காரு, நீ போப்பா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இருக்கார். ஆனால் மனுஷன் தடுக்கிறான், எல்லாத்தையும் அடித்து உடைச்சான். ஆம்பிளிஃபயர்லேருந்து பேட்டரியிலேருந்து எல்லாத்தையும் அடித்து உடைச்சாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒரு சகோதரர் ஸ்மைல், அவர் இன்றைக்கி இருக்கார். அவர் தான் திரும்ப அதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு ஆறுதல் சொன்னார். எல்லாத்தையும் இழந்து நின்ற போது, ஐயா திணைத்துணை நன்றி செய்யணும், அதை பனைத்துணையாய் கொள்வர் பயந்தறிவர்னு வள்ளுவன் சொன்னான். சின்ன திணையளவு உதவி செஞ்சால் கூட அதை நினைக்கணும். இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், எனக்கு எல்லாம் குறித்தது மாறி இன்றைக்கி எத்தனையோ பேரை போஷிக்கிற அளவுக்கு, எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினாரே. எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றியது உண்மையானால் உங்களுக்கும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை கேட்டீங்கன்னா 86 ஒரு கல்யாணம் பண்ணேன், ஒரே ஒரு மகளை பெற்றாள். அந்த மகளை விட்டுட்டு அடுத்த கணமே புற்றுநோய், இரத்த புற்றுநோய். என் வாழ்க்கையில் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அடி, அத்தனை அடித்தாலும் எனக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு பாட்டு தான் எனக்கு அப்போ மனசுக்குள்ள வரும், சோர்ந்து போமெல்லாம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மரபின் எல்லை எல்லைதானே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மரபின் எல்லை எல்லைதானே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால், பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை மறவா ஏசுநாதா, உள்தல் தயவா எல்லை நடத்தும். எல்லை மறவா ஏசுநாதா, உள்தல் தயவா என்னை நடத்தும். எனக்கு அன்பானவர்களே, சரி ஒரே ஒரு ஆறுதலாவது என் பிள்ளை இருக்கு நினச்சேன். அதையும் கொண்டு போய் அவங்க பெரியம்மா வீட்டில் வச்சாங்க. எத்தனையோ தடவை பார்க்க போகும்போது கூட அவங்க தாம்மா உன்னால் என்ன பிரயோஜனம், 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை, பிள்ளைய பார்த்து என்னோட போகிறேன். கடைசியில் அந்த பிள்ளைய என்கிட்ட வரக்கூடாதுன்னு கூட வச்சாங்க. எல்லாம் என்னை விட்டு போச்சு. ஒரே ஒருத்தர் என் கூட இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அவர் வாக்கு என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். கண்ணின் மண்ணி போல் உன்னை காப்பே, என் கண்ணின் மண்ணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர் கைவிடலை. 300 ரூபாய் வச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து எல்லா சந்தோஷத்தையும் இழந்து இனிமே என்ன வாழ்ந்து ஒரு காலத்தில் பாம்பேக்கு ஓடுனேன். நீங்கள் நம்புறாது சரி நம்பாட்டா சரி, அதுக்கு சாட்சியோட ஆள் இருக்காங்க காட்டுறேன். பாம்பேக்கு ஓடுனேன், ஒரு 25 காசு தான் பையில் இருந்துச்சு. 3 நாள் சாப்பிடாம ஓடிருப்பேன், என்ன செய்வோம் தெரியாமல். ஆனால் அதே பாம்பேக்கு கத்த திரும்ப கூட்டிகிட்டு போனார் ரிசர்வேஷன் ட்ரெயினில். அப்போ நினச்சி பார்த்து, ஆண்டவரே அன்றைக்கு இருந்த நிலை இன்னைக்கு நீங்கள் குறிச்சிருக்கிற நிலை எப்படிப்பட்டது. அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்.
இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவரோ வென்றால் ஒரே மனமுள்ளவர், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். அதே 23:15 பார்க்கிறோம். ஆகையால் 23:15 ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். ஏன்னா அவர் நம்ம பார்த்து என்ன சொன்னாரு தெரியாதா? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கல்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கல்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வந்தவங்கலாம் நிறைய பேர் வந்தவங்கலாம் என்ன செஞ்சான் தெரியுமா? வர்றதை மொத்தமாக பிரித்து கொடுப்பான். ஆனால் எனக்கு பாரம் என்ன தெரியுமா? இதை வச்சு ஊழியத்தை வளர்க்கணுமே. ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா நம்ம 3 பேர் இருந்தாலும் ஆளுக்கு பிரித்து கொடுத்துரு. இதுதான் அவங்க கணக்கு. பார்த்தேன், அப்படி சரிப்படாது. ஏன்னா நமக்கு ஒரு பங்கு, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். ஆனால் அதை எப்படி முழுசாக பகிர முடியும்? அப்புறம் எப்படி ஊழியம் வளரும்? இதை சொன்ன உடனே நிறைய பேர் என்னை விட்டு ஓடியும் போயிட்டான். ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்தார். ஏன்னா அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு கண்பானே, எல்லாம் இழந்து நிற்கும் போது தான் தம்பி பிரேம்குமார் தக்தக்கா புத்தக்கான்னு பேசுகிற காலத்தில் கர்த்தர் கொடுத்தார். 10 வயசு அப்போ அவனுக்கு தெரியாது, நல்லா பேசக்கூட தெரியாது. இன்றைக்கும் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை போல தான் வளர்த்தேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவன் உதாரணமாக ஒன்று சொல்லுவேன். அப்போது முன்னாடி ரெக்கார்டிங் எடுக்கும்போது நாம் ஒரு பாட்டு எல்லாரும் பாடுவோம். என்ன சொல்லுவோம்? மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே பாடுறோம்ல. இது எல்லாரும் மான்கால்கள் போ, அவன் மார்த்தாண்ட எனக்குண்டு மறவாதேம்மா. ஏன்னா வாயில் வராது. அப்படிப்பட்ட சின்ன பருவம். ரயில்வே ஸ்டேஷனில் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அவன் சொல்லுவான் அந்த ஒதுரொலிக்கிறாங்கம்மா. அப்படி சின்ன பிள்ளையாக தான் என்கிட்ட வந்து சேர்ந்தான்.
ஆனால் 18 வருஷங்கள் கர்த்தர் கூட வைத்திருந்து எல்லா நிலையிலும் ஆடியோ சிஸ்டமாக எல்லா காரியத்தையும் பார்த்தார். நல்ல குடும்ப வாழ்க்கையும் கடமையும் இப்படி ஏற்படுத்தி கொடுத்தேன். ஆனால் என்னமோ எனக்கு குறிச்சிருக்கிறது என்னமோ எல்லாம் என்னை விட்டு போயிடுது. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் கூடவே இன்றைக்கு இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் என்ன செய்வாராம்? கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானான தனனா தானானா. எல்லேசர் வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். எல்லேசர் வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஆனால் இதை பார்த்த ஜனங்கள்லாம் எனக்கு ஒன்று குறிச்சாங்க, உனக்கு ராசி கிடையாதியான்ட்டான், உனக்கு எதை எடுத்தாலும் அவன்கிட்ட நிற்காதியான்ட்டான். ஏன்னா மனுஷன் குறிக்கிறது வேற, தேவன் குறிக்கிறது வேற. எல்லாவற்றையும் இழந்த யோபுவுக்கு திரும்பி அத்தனையும் கொடுத்தது போல இப்போ எத்தனை சொந்தக்காரன் தேடி வரான் தெரியுமா? ஏசாயா 60:14 வாசிக்க கேட்போம். ஏசாயா 60:14 மிக அருமையான. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும், உன்னை அற்பமா நினைச்ச அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை பார்த்து கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சீயோன் என்றும் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள். எத்தனை பேர் ஒடுக்குறான், அத்தனை பேரும் எங்க பாருங்க எங்க பாருங்க, ஏன்னா டிவியில் பார்க்குறான். ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாகும், அது கர்த்தராலே ஆகும், அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறும். அல்லேலூயா. எனக்குன்னு குறிச்சது அவர்லங்க நிறைவேற்றினவர். நான் நினச்சேன் எம்ஏ படித்தா ஒரு ஆங்கில விரிவுரையாளராக போயிடலான்னு. ஆனால் அந்த பட்டத்தை குப்பையில் ஆக்கினார். எப்படிங்கிறீங்க? என் மனைவி கேன்சரில் இருக்கும்போது எல்லாம் கடை வாங்கி கடைசியில் சர்டிஃபிகேட்டை கடனுக்காக தூக்கிட்டு போனான். நீ இப்படி கணக்கு பண்ணுறியா? நான் குறிச்சிருக்கதான்ப்பா உனக்கு நடக்கும்ட்டு இருந்த சர்டிஃபிகேட்டை கூட தூக்கிட்டு போனான். எல்லாத்தையும் இழந்து சொல்லப்போனால் வெறும் ஒரு கைலி சட்டையோடு நின்றேன். ஒன்றுக்கு உதவாமல் நின்றேன். கர்த்தர் உருவாக்கினார். ஏன்னா அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. மறந்துடாதீங்க. ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல அந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை உங்களை பார்த்து ஒன்றுக்கு உதவ மாட்டீங்க, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, தெண்டோன்னு சொல்லி உங்களை குறித்து தவறான எண்ணத்தை ஒழிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. என்ன ஆகாது என்று தள்ளினா கல்லுதான், அது மூளைக்கு தலைக்கல்லாய் மாறும். அது கர்த்தரால மட்டும்தான் ஆகும். யோசேப்பை தள்ளுனாங்க. ஆதியாகமம் 37:18-19 வாசிக்கிறோம். அவன் சாப்பாடு கொண்டு வர அண்ணன் தம்பிமாருக்கு தூரத்தில் வருகிறத பார்த்த உடனே சகோதரர்லாம் இவன் மேலே ஏற்கனவே காண்டு, நம்ம ஊர் பாஷையில் சொன்னான். என்ன காண்டு? இவன் கண்ட சொப்பனம் அப்படி. நான் அரிக்கட்டை அறுத்துக்கிட்டு இருந்தேன், என் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றுச்சு, உங்கள் அரிக்கட்டெல்லாம் அப்படியே வந்து வணங்குச்சு. அது மட்டும் இல்லை, அப்பாவும் அம்மாவும் கூட வந்து வணங்குற மாதிரி பார்த்தேன்னா அவ்வளோதான். அத்தனை பேருக்கு குறிச்சிட்டான். இவனை தொலைச்சா தான் தீரும் குறிச்சாச்சு. அதை பேசவும் செய்கிறாங்க பாருங்க. ஆதியாகமம் 37:18-19
ஆதியாகமம் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவன் கிட்ட வருகிறதற்கு முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. ஐயா, அவங்க குறிச்சே விட்டாங்க. என்ன செய்யணும்? கொலை பண்ணிடணும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் மனுஷன் நினைக்கிற நினைவா நடந்துருது. ஏசாயா 55:8 வாசிக்கிறோம், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கு, அதை போல அவருடைய நினைவும் வழிகளும் இருக்கும். இவங்க நினைச்சாங்க, இவனை கொலை பண்ணிடுவோம், அப்பாட்ட போய் சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம்? ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்லிடுவோம். கிட்ட வரட்டும். கிட்ட வந்தான், அங்கேயே கலட்டி அவனை குழியில் ஓட்டு கத்த விட்டு கடைசியில் அவனை கொலை பண்ண நினச்சவன் ஆண்டவர் அங்கே உனக்கு ஒரு சகோதரனை கொண்டு பேச வைத்தார், ரூபனை கொண்டு. இந்த ரத்தப்படி நம்ம மேலே வர வேண்டாம், அவனை வித்து விடுவோன்ட்டாங்க. கடைசியில் வித்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்தில் தேவன் அவனுக்கு குறித்திருந்தார். 105 சங்கீதம் 17 வசனத்திலிருந்து 22 வரை வாசிக்க கேட்போம். 105 சங்கீதம் 17 22 வரை வாசிக்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். என்னது திரும்ப வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி, ஐயா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறு வரைக்கும் வசனம் புடமிடுதான். அதுதான் பெரிய பாடு. வாக்குத்தத்தத்தை நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் புடமிடப்படத்தான் செய்வோம். உன் விசுவாசம் புடமிடப்பட்ட வெள்ளியை போல, தங்கத்தை போல பொன். ஏன்னா நம்ம இன்னைக்கு பொண்ணை விசுவாசத்துக்கு சொல்றோம். புலம்பல் 4:1 அதனால தான் சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, பொன் மங்கி பசுமன் மாறி பரிசுத்த நகரத்தின் கற்கள். புலம்பல் 4:1. ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த நகரத்தின் கற்கள் சகல வீதிகளின் கொட்டுண்டு போயிற்று. ஐயோ, தங்கத்துப்பான சீயோன் விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கடிவன் வேலையாய் போனார்களே. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு தெரியாது, விசுவாசத்துக்கு பல பரீட்சைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமை உண்டாக்கும் என்பதை அறிந்து யாக்கோபு சொல்றார், அதை சந்தோஷத்துடன் என்ன செய்யணுமா? எண்ணணுமா? விசுவாசத்துக்கு பொறுமையை உண்டாக்கணும். யோசேப்பு அந்த இடத்துல எங்கேயாவது போய் அண்ணன் தம்பி என்னை வித்து விட்டாங்க, என்னை குழியில் ஓட்டாங்க, என் சட்டையை ஊற்று நினச்சி கொண்டு போகிறாங்க, அப்பாவை திரும்பி பார்க்கும்போது கூட சொல்லி கொடுத்தானா? இல்லவே இல்லையே. நாமளாக இருந்தால் சமயம் வரட்டு வச்சுக்கிறேன், யானை அடை வச்ச மாதிரி வச்சுருப்போம். இரும்பு கூட்டுக்குள்ளே அவன் சிறையில் இருந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்கு அங்கேருந்து ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். அது வரைக்கும் கட்டில் தான் இருந்தான். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, ஒரு பாட்டு உண்டு, கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உன்னை காண வேண்டும். தேவா 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 தேவா.
எழுப்புதல் தீ பரமட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரும்மை காண வேண்டும். தேவா தேவா பார்வோன் ஆள் அனுப்புற வரைக்கும் அவனுடைய ஆத்மா எங்க இருந்துச்சு? இரும்பு கூட்டுக்குள்ள இருந்துச்சு. கர்த்தர் குறித்தது அப்பந்தான் நிறைவேற போகுது. பார்வோன் ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். அவனை கட்டவிழ்க்க சொன்ன. அதுக்கு இடையில அவன் கூட கட்டவிழ்க்க முயற்சிக்கல. பானபாத்திரக்காரன் கூட போய் சொல்லலை. இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு நேரம் அடிக்க போய் உட்காந்து படித்து பாருங்க. 40ஆம் அதிகாரத்தில் பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் கண்டான். அவனுக்கு சொன்னபடியாக நடந்துச்சு. எப்போ நீ இந்த வாழ்ந்திருக்கனால என்ன கொஞ்சம் நினச்சி பாருன்னா அவனும் நன்றி இல்லாமல் போயிட்டான். இங்கே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து கர்த்தர் கட்டவிழ்க்க வைக்கிறார். ஏன்னா அவனுக்கு விளங்கலை, யாருமே சொல்ல முடியலை. அதனால அங்கே எபிரேய பிள்ளையாண்ட ஒருத்தர் இருக்கான உடனே அவனை ஆள் அனுப்பி கட்டவிழ்க்க வைத்தான். வாசிங்க. கட்டவிழ்த்து அவனை கொண்டுட்டு வராங்க. கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். ஐயா, அப்பதான் இஸ்ரவேல் அவனை பெரிய ஆளாக்குனப்பறம் தான் யாக்கோபு எங்க வந்தாரு? அப்பவும் சொன்னாரு, உன் பிள்ளை யோசேப்பு உன் கண்களை என்ன செய்வான்? மூடுவான். திடீர்னு ஒன்று நடக்குது. பார்வோன் கூப்பிடுறாரு. பார்வோனா? ஆமா, உங்களை கூட்டம் சொன்னாரு. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு விளங்கலை. தாடி மீசையோட உட்கார்ந்துருக்காரு. அவனுக்கு விளங்கலை. சவரம் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா கூப்பிட்டு கேட்கிறார். அர்த்தம் சொன்ன உடனே ஞானமுள்ள ஒருத்தரை ஏற்படுத்தினா நீ தாண்டா அந்த ஞானின்னு கூப்பிட்டு ரதத்தில் ஏற்றி உட்கார வச்சு பார்வோன் மோதிரத்தை கலட்டி எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டான். அடிமையாய் வந்த யோசேப்புக்கு ஆஸ்நாத் மனைவியாய் கொடுக்கப்பட்டாள். போத்திவராவின் மகள் ஆஸ்நாத் கொடுக்கப்பட்டாள். அவனுக்கு 2 பிள்ளைகளும் பிறந்தார்கள். அல்லேலூயா. ஏன் சொன்னேன்? இவங்க குறிச்சது கொலை பண்ணணும்னு. ஆனால் கர்த்தர் அதை அப்படியே காரியத்தை தலைகீழாய் மாற்றி விட்டார். ஏன் தெரியுமா? நீ நம்புறவரு யாரு? உலகத்தில் இருப்பவரிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பார்வையில ஒரு பழைய பாட்டு உண்டு. என்ன தெரியுமா? ஆகாதது போன்றும் ஏதுமில்லை உம்மால், ஆகாதது போன்றும் இல்லை, ஆகாதது போன்றும் ஏதுமில்லை உம்மால், ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க. ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும்
எல்லாமாகும், உம்மாலேக்கா எல்லாமாகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கொலை செய்வோன்னு குறிச்ச சகோதரர்களுக்கு சோறு போடுறதுக்கு மாத்தினார். அவனே சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆதியாகமம் 50:20 பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்யத்தான் நினைச்சீங்க. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஏன்னா யோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா அவன் மனுஷன்தான் உன்னை பார்த்து என்ன சொல்லுவான்? ஒரு பழைய பாட்டு உண்டுல்ல, எல்லாத்துக்கும் பாட்டு. பலவீனென்று தள்ளிவிடாமல், பலவீனென்று என்னை தள்ளிவிடாமல், பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. தாழ்மையில் கிடந்தேன் தயவாய் நினைத்தேன், தாழ்மையில் கிடந்தேன் தயவாய் நினைத்தேன். தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் நீங்க பலமுறை படித்திருக்கலாம். உன் தாயின் வயிற்றிலிருந்து ஒரு சப்பானியா பிறந்தவன், பிறக்கும் போதே எப்படி பிறந்தான்? சப்பானி. அவனுக்கு தொழில் என்ன குறிச்சா, அவன் சொந்தக்காரன் அலங்கார வாசல்ல கொண்டாந்து உட்கார வச்சிருவான், காலையில் கொண்டாந்து விட்டு போயிடுவான். அவன் போற வர்றவங்ககிட்டலாம் பிச்சை எடுத்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பான். அவனுடைய வாழ்க்கை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் சுகம் பெறும்போது வயசு அவனுக்கு எத்தனை? 40. 4:22 பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்டவன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை வயசு வரைக்கும் இருந்தான்? 40 வயசு வரைக்கும். 39 வயசு 364 நாள் அந்த ஆலய வாசல்லையே தான் உட்கார்ந்துருப்பான். ஏன்னா யாராவது வருவாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. ஏன்னா அவனுக்கு குறிச்சது அதுதான். ஒரு நாள் பேதுருவும் யோவானும் வர்றாங்க, ஊழியக்காரங்க. அதனால இவனுக்கு ஒரு ஆசை, இவங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு அவங்க நோக்கி பார்த்தான். பேதுரு ஒரு காலத்தில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவர், இப்போ ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். இப்போ ஆண்டவர் பின்னாடி வந்தாச்சு, அவர் தான் சோறு போடணும். அவர் இப்போ மறித்து வானத்துக்கு ஏறி போயாச்சு. இப்போ அவர் தான் அப்போஸ்தலன். எனக்கு அன்பானவர்களே, அந்த அப்போஸ்தலன் ஆகிய பேதுரும் யோவானும் என்ன செய்கிறாங்க? ஆலயத்துக்கு வராங்க. அப்போ ஏதாவது கிடைக்கும்னா அவரை உத்து பார்த்த உடனே இவன் சொன்னா, என்ன சொன்னாரு? என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு, என்னிடத்தில் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. யாரு? நசரேயனாகிய இயேசு. அவ்வளவுதான். இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என்ன
இனி என துணையே இயேசுவின் திருநாமம் அது எக்காலமோ என்ன இனி என துணையே இயேசுவின் திருநாமம் உயிர்க்குயிராகிய உள்ளுரைய முதா உத்தம தமதுள்ளம் உவந்திடும் தேனா உயிர்க்குயிராகிய உள்ளுரைய முதா உத்தம தமதுள்ளம் உணர்ந்திடும் தேனா உன்னமுற்றிடும் நர குருபலி அளித்திடும் உன்னமுற்றிடும் நர குருபலி அளித்திடும் உத்தார் பெற்றாரிலும் உரிமையதாகிடும் இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என்ன இனி என துணையே இயேசுவின் திருநாமம் அன்பும் அருளும் அது அருளும் திரளும் அது அண்டி வந்தவர்க்கெல்லாம் அடைக்கலும் அதுவே அன்பும் அருளும் அது அருளும் திரளும் அது அண்டி வந்தவர்க்கெல்லாம் அடைக்கலும் அதுவே துன்ப துயரமெல்லாம் துடைக்கும் நல்வருந்தே துன்ப துயரமெல்லாம் துடைக்கும் நல்வருந்தே தூயா தூயவர் தேசிடும் வருந்தே இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என்ன இனி என துணையே இயேசுவின் திருநாமம் வானிலிருண்டது வையகம் வந்தது வாய்ப்புமை மனதிற்கு வாய்ப்பதீதது வானிலிருண்டது வையகம் வந்தது வாய்ப்பு மனதிற்கு வாய்ப்பதீதது உன்னமுத்திடும் குருபலி அளித்திடும் உத்தார் பெற்றாரிலும் உரிமையதாகிடும் இயேசுவின் திருநாமம் அது எக்காலமும் என்ன இனி என துணையே இயேசுவின் திருநாமம் என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது. அது என்னது? இயேசுவின் நாமம். அதை வச்சு வலது கையை பிடிச்சி தான் என்ன செய்தான்? அந்த பகுதியை பாருங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அவ்வளவுதான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நடந்து அடுத்தவள நடந்து துதித்து குதித்து எங்க போனா? தேவாலயத்திற்குள் பிரவேசி. கரங்களை தட்டி கத்திரமை வாசல்ல உட்கார வச்ச மதே சப்பானிய ஆலயத்துக்குள்ள வந்து அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாற்ற கூடுமானால் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு ஐயோ எனக்கென்று குறித்து விட்டார்களே என்று கண்ணீர் வடிக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உனக்குன்னு கர்த்தர் குறிச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுந்திருப்பீங்களா? அப்படியே எழுந்திருப்பீங்களா?
தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. நான் இப்போ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலை, என் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை சொன்னேன். கண்ணு தெரியாமல் போன பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை குறித்தான். ஆனால் கர்த்தர் குறித்தார் அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும்படி. இன்னைக்கு எத்தனை பேர் எங்கெங்கே எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள்லாம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கேட்குறீங்களே, கொடுத்த சொந்த யாரால? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அநேக தாய்மார்கள், சகோதரிகள், என் அன்பு பிள்ளைகள், சில பிள்ளைய அப்பான்னு கூப்பிடுறீங்க, சில பிள்ளை ஐயான்னு கூப்பிடுறீங்க, சிலர் ஐயா பாஸ்டருங்கிறீங்க. எப்படி கூப்பிட்டாலும் சரி, ஒரு காலத்தில் ஊரில் அத்தனை பேரும் குருட்டு போய் அந்த நிலை மாறி இன்றைக்கு கர்த்தர் ஊழியக்காரன் என்கிற ஒரு பெரிய நிலையை குறித்து கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன், அவர் உங்களுக்கும் உன்னை குறிச்சிருப்பார். யோபுவுக்கு குறித்தவர், அவன் நம்பின நம்பிக்கையை உறுதிப்படுத்தினாரா இல்லை? யாவு 42:12 பாருங்க, அவனுக்கு எல்லாம் திரும்ப வந்துச்சு. முன்னிலைமை பார்க்கிற பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய பிள்ளைகள் திரும்ப அவனுக்கு கிடைச்சாங்க. அவனை பொட்டு போல அத்தனை சொந்தக்காரங்களும் என்னஞ்சான், அவன் தங்கத்தை கொண்டாந்து கையில் கொடுத்தான். தரித்திரனாக இருந்த யோபுவை மறுபடியும் ஐஸ்வர்யவானாக்கினார். 1 நாளாகமம் 29:12 படி எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால் மட்டும்தான் ஆகும். மனுஷன் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிடாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் சொல்ல தெரியுமா? என்னிடத்தில் ஒரு மகள் உண்டு. 1.5 வயதில் ஆண்டவர் அதை கொடுத்தார். ஏன்னா ஒரு அம்மா நம்பிக்கை புருஷன் இல்லைன்னு உடனே இந்த பிள்ளை தான் என் புருஷனையும் சாப்பிட்ருச்சு அப்படின்னு தூக்கி எறியப்பட்ட பிள்ளை தான் நான் எடுத்து வந்து வளர்த்தேன். இன்றைக்கு அவளை என் மகளைப் போல வைத்திருக்கிறேன். அவளும் தகப்பன் ஸ்தானத்தை மறவாமல் கொடுத்து வருகிறாள். அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னீங்கன்னா, தொண்டையில் சதை வளர்ந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும். நர்சிங் படித்து கொண்டிருக்கிறாள். இந்த ஆப்ரேஷனுக்கு ஆண்டவர் தான் அநேகரை எழுப்பித்தர நீங்களும் ஜெபிங்க. ஏன்னா எப்படியும் நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரன், யாரும் உடனே ஒரு 50 ரூபா கடன் கொடுனா கூட எப்படி கொடுப்பேன்னு கேட்பான். ஆனால் என் கர்த்தர் சொன்னார், நீ கடன் வாங்காது இருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாயினார். அந்த வாக்கின்படி கர்த்தர் எனக்கு வழிவாசலை திறந்து தர நீங்களும் ஜெபிங்க. நீங்களும் இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏவுதல் கொடுத்தா தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு நேரம் பார்வையற்ற மக்கள் சபைக்கு வரும்போது ஆகாரம் கொடுப்பதுக்கு உதவலாம். வாகனத்தில் வச்சு தான் அவங்கள கூட்டிகிட்டு வரோம். ஒரு வாரத்துக்கே 4000 ரூபா வாகனத்துக்கே வந்துடுது, கொடுக்கலாம். ஒரு சபையில் 2 சபை உண்டு. திருநெல்வேலியில் கூட தங்கி இருக்கிற ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இடம் பத்தல அந்த கட்டுமானம் பண்ணிக்க எப்படி பிரதர் உதவ? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே ஃபோன்பே உண்டு. அது மட்டும் இல்லை, என்கிட்ட கேட்டாலும் சொல்லுவேன், உங்களுக்கு ஐயா ஒருவேளை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கூட ஃபோன் பண்ணிவிட்டு தாராளமாக வரலாம். அங்கே சேவாவின் ராஜஸ்திரியை போல் நீங்களும் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இது கண்ணுதிரி அவங்க கட்டினதா, கண்ணுதிரி அவங்க உண்டாக்குனதா? இல்லை, கர்த்தர் உண்டாக்கினது. அல்லேலூயா. என கண்பாளர்களே, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே. ஏயா 5 மணிக்குள்ளேம்பிங்க? 24 மணி நேரம் போட்டுட்டு ஃபோனை எடுக்காமல் இருந்தால் அதில் என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு எடுப்பேன். ஏதாவது கூட்டத்திலேயோ மற்ற இடத்துல ஒரு ஆராதனையிலையோ இல்லாட்டா கண்டிப்பாக எடுத்து உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு வரி மட்டும் எல்லாரும் பாடி முடிப்போமா? ஒரு அருமையான ஒரு பாடல் மைனர் ஸ்கேல்ல. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா எங்கு எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா
இது எதினா நீ என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் வளர்ந்திட்டாலும் பாசம் கொண்ட தேவஜனம் கூட வருது. தேவாதி தேவன் என்னோடு இருப்பார், அது போதும் என் வாழ்விலே. தேவாதி தேவன் என்னோடு இருக்க, அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அன்பில் பரலோக பிதாவே, யார் யார் இன்றைக்கு எனக்கு ஒருத்தருமே இல்லையே, ஐயோ நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறனே, எனக்கு என்னத்தை குறிச்சிருக்கீங்க அப்படின்னு உம்மை நோக்கி பார்த்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு யோபு சொன்னானே, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கையை உடைந்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் வைக்கிறேன். உங்கள் ஆகாது என்று தள்ளி இருக்கலாம், கர்த்தர் மறுபடியும் ஐயா தள்ளப்பட்ட கல்லை, பாலைவனத்தில் கிடந்த உன்னை தேடி கண்டுபிடித்து கண்ணின் மணி போல காத்து அநேகருக்கு ஆச்சரியமாய் உயர்த்தப் போகிறார். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.